நீங்க பொதுவுன்னு ஒண்ணு ஆக்குனீங்கன்னா தான் நம்மளுக்குள்ள அந்த அன்புன்ற தன்மை கூடும், எல்லாத்தையும் அரவணைக்க முடியும். இப்ப நீங்க எல்லாத்தையுமே இப்ப ஜட பொருளுக்கு உயிர் இருக்குது, இப்ப இந்த பொருளுக்கு உயிர் இருக்குது, நான் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது பாது. இப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உருவம் இருக்குது, வலிமை இருக்குது, அதுல இருந்து சத்தம் வருது, அது ஒரு நாள் இறந்து போவோம்னா கட்டாயம் இறந்து போவோம். இது எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க, ஆனா அது உயிர் இருக்குதுன்னு மட்டும் ஏத்துக்க மாட்டோம். நீ உயிர் இருக்குதுன்னு ஏத்துக்கணும் அப்படின்னா உனக்கு ஒண்ணாவது, உங்களோட விழிப்பு தன்மை அதிகமாகும். உண்மைதானே? உங்களை இப்போ நான் கூட பேசினா ஒரு லைட் வந்து மின்னி மறையுது, இப்ப நான் லைவா பாக்குறேன். அது இங்க லைட் பார்ட்டி இருக்குதுன்னா இங்க மொத்தம் லைட் பார்ட்டி தான் இருக்குது. அந்த லைட் பார்ட்டில கண்ணால் லைவா பார்க்க முடியும் நம்மளால. ஏன்னா நம்ம ஒரு பெரிய கருவி, இந்த கருவிலேயே மூலமான கருவி. நீங்க என்ன ஹையஸ்டான ஒரு அறிவில் எவ்வளவு லாங்க போயிருந்தாலும் அந்த விஷயத்தை உருவாக்கி கண்டுபிடிச்சது ஒரு மனுஷன் தான். உண்மைதானே? என்ன ஒரு அறிவில் என்னத்தை கண்டுபிடிச்சு நம்மளுக்கு சொன்னாலும் அதை பண்ணது ஒரு மனிதன் தான். உண்மைதானே? அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மூலமான இந்த கருவியோட தன்மை எப்படி இருக்கும்? ஆனா நம்ம யாரும் அதை பிரம்மாண்டமா பார்க்கல. கண்டுபிடிப்பதான் பிரம்மாண்டமா பாக்குறீங்க, கண்டுபிடிச்ச நபரை பிரம்மாண்டமா பார்க்க தெரியல. ஆக மொத்தம் நம்ம பிரம்மாண்டமா பாக்குறதுக்கான தன்மையை குறைக்கிறோம், நம்ம உருவாக்குற பொருளுக்கு பிரம்மாண்டத்தை பார்க்கணும். இங்கதான் நம்மளோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். நம்ம எப்பவுமே நம்ம தன்மை சிறப்புன்னு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டீப்பா போறீங்களோ, ஏன்னா நம்மள மீறி இங்க ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த மைக்குக்கு இந்த தன்மை நான் சொல்லிட்டேன், நம்மளுக்கு அனைத்துக்கும் மீறிய தன்மை நம்ம உடம்புல இருக்குது, நம்மளே ஒரு பெரிய கருவியா இருக்கும். இப்ப நான் அந்த அறிவை கொண்டு, அந்த அறிவு நம்மளுக்கு வரணும், நான் கருணைன்ற ஒரு சாதனைக்குள்ள போகணும்னு. இப்ப அந்த கருணைன்ற சாதனைக்குள்ள போகும்போது இந்த அறிவு புறப்படுது. இப்ப இந்த அறிவு புறப்படுது, எல்லா பொருளுக்குள்ளேயும் உயிர் இருக்குதுப்பா நான் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப அந்த உயிர் இருக்குது நான் பார்த்ததுனால நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய நன்மை, நம்ம கிட்ட விழிப்பு அதிகமாகும், நம்மளோட அன்பு கூடும். நீ எப்பவுமே அன்பா இருக்கிற சூழல் உருவாயிடும். இதுக்கோசம் நீ இதை இப்படி எடுத்து அணுகுன அப்படின்னா, நான் சொன்னது 100% உண்மை. நான் சொன்ன மாதிரி நீங்க அணுக ட்ரை பண்ணி நீங்க அந்த ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த உணர்வும் இந்த விழிப்பும் நீ யாருன்ற புரிதலும் உன் அன்பு கூடக்கூடிய தன்மையும் ரெட்டிப்பாவதை நீங்க 100% உணரலாம். ஆனா நீங்க இதை செய்யும் போது தான் அதை உணர முடியும். ஏன்னா நம்ம கிட்ட ஜட பொருள் இல்லாம நம்ம நாள் ஒரு நாளோட மூவ் ஆகாது. ஜடத்தோட தன்மையில தான் நம்மளோட வாழ்க்கையை மூவட்டே ஜடம் தான். தெரியுமா? நம்மள மூவ் பண்றது ஜடம் தான் மூவ் பண்ணுது. உண்மைதானே? நீங்க என்னதான் எல்லாம் பேசி என் தலையாட்டி கண்ணல என்ன பார்த்து எல்லாம் பண்ணாலும் இது எல்லாத்தையும் காட்டு ஜடம் தான் காட்டுச்சு. ஜடம் தானே காட்டுது. இந்த உடல் என்பது ஜடம். இந்த உடலுக்குள்ள ஏக்கம்ன்றதுதான் நீங்க சொல்ற ஆற்றல், அணு, காத்து, கண்ணுக்கு தெரியாத பொருள் உணர்வு, இப்படிலாம் சொல்லலாம். ஆனா இந்த எல்லா பொருளும் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்றது எது பண்ணுச்சுன்னா ஜடம் தான் பண்ணுச்சு. உண்மைதானே? அப்ப அந்த ஜடத்துக்கு ஏன் நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டோம்? ஏன்னா இப்ப நீ எப்படி ஒரு ஜட பொருளுக்கு நீ ரெஸ்பான்ஸ கொடுக்கலையோ அதே போல உன் உடலுக்கு நீ ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஆனா நீங்க எல்லாம் குத்த நினைச்சுக்கிறீங்க, இங்கதான் நம்மளோட மைனஸ் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும். இது ஜடம். இந்த ஜடத்துக்கு நீங்க ரெஸ்பான்ஸே கொடுக்கல.